இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வடகறிக்கு நேற்று நைட்டே நான் கடலைப்பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கூட அரைக்கிறதுக்கு சோம்பும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சோம்பும் காஞ்ச மிளகாவும் போட்டுப்போம். அப்புறம் இந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணி நிறுத்தி எடுத்து இதில் போட்டு அரைக்கணும். அடுத்தது இப்போது பாதி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஃபுல்லாக ஒரே இதாக அரைக்க முடியாது. இப்போது பாதி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. குறை நைஸாக அரைச்சணும். அப்போ தான் அதை வடை மாதிரி போடுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ தான் வடகறியாக இருக்கும். பேலன்ஸாக அரைச்சாச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். அது கழுவி தனியாக எடுத்துக்கிட்டு தண்ணியை வேறு எடுத்துக்கிட்டேன். இப்போது தக்காளி அரைக்கிற வேலை இருக்குது. அதனால் தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளியை அரைச்சிட்டு நம்ம அப்புறமேல அவனை அடுப்பு ஏற்றிடுவோம். ஓகே, தக்காளி போட்டுருவோம். இவனை நாளாக போட்டுக்கலாம். நாளாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை நம்மளுக்கு. அதனால் பொறுமையாக பண்ணிக்கலாம். ஒரு ட்ரைபாட் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவன் அரைச்சிருக்கோம்ல, இவனை வந்து நம்ம கல்லில் போட்டு தோசை மாதிரி சுட்டுக்கலாம். சில பேர் எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. பட் நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல. ஏன்னா ஆயில் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகிடும். வீட்டில் உட முடியாதவங்க இருக்காங்க. ஸோ நம்ம எண்ணெயில் போட்டு தட்டி இட்லியில் வேக வச்சும் பண்ணலாம். பட் அது இன்னும் டேஸ்ட் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்காது. நான் தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அதை ஈஸி அண்ட் சிம்பிள். ஓகே, அப்படியே பண்ணிடலாம். நம்ம 2 டைம்ஸ் போட்டு அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த சோம்பு நம்ம அரைச்சோம்ல, சோம்பு அப்புறம் அந்த காஞ்ச மிளகாலாம் அரைச்சோம். அவன் கொஞ்சம் மிக்சிங் ஆனால் நல்லாயிருக்கும். நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். பட் அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா, வருமா வராதா ஒன்றும் தெரியாது. பட் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு முழு வெங்காயம் எடுத்துக்கேன். கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில். இவன் நல்லா பொடியை நறுக்கிப்போம். ஒரு 5 பச்சை மிளகா இருக்கேன். இவனையும் நல்லா கீறி விட்டுப்போம். நறுக்கி போடக்கூடாது, கீறி விட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கழுவிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் நறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்கு. இப்படி இது முன்னாடி இந்த ஏரியாவில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். குப்பை மாதிரி வச்சுக்கலாம், வேலை பார்க்க முடியாது. குப்பையை க்ளீன் பண்ணிட்டு வேலை பார்த்தா தான் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியை நடுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை ஆல்ரெடி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். தக்காளி காரணை மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், உப்பு இருக்கு,
ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்புக்கு தேவையான இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, நம்மக்கிட்ட இலை இல்லை, அந்த இலை இருந்தால் பிரிஞ்சி இலையும் போட்டுக்கணும். இருக்கிறத வச்சு சமைப்போம். இவனை திருப்பி போட்டுருவோம். ஒரு 5 டேங்க் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காயட்டும். வீட்டில் வாழும் அவள் தேகம் வென்று போகும், அவன் அருந்திட மாட்டான் சுடு நீரும் சுடு சூடும். காதலின் கை நகம் எல்லாம் பொக்கிஷம் போலே அவன் சேமிப்பான். பச்சை மிளகா சாரெலாம் கொஞ்சம் இறங்கணும். அப்போ தான் வதங்கிறது நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். பேசுறதெல்லாம் வருமா வராதான்னு கூட தெரியல. ஆடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் ஏதாவது ஒரு மியூசிக் பின்னாடி போட்டு நான் பாட்டு வழக்கம் போட விட்டு போகிறேன். மைக் வாங்குற வழிக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். இடிச்ச பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் இடிச்சு வச்சிருங்க. அவனை இப்போ உள்ளே போட்டுருவோம். பாத்திரம் தான் நிறைய ஆகுது. என்ன பண்ண தெரியல. போல இவனை வச்சுட்டு பூண்டோட பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பச்சை வாசனை எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல. அது ஒரு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா அந்த வதங்கின பிறகு போயிடும். அது வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்சில் வச்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அது குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த பூண்டு பச்சை வாசனை போனதுனால நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சாறு ஊற்றிடுவோம். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். இது எந்த அளவு எடுத்துருக்கேன்னா நான் ஒரு குத்து மதிப்பாக தான் எடுத்துருக்கேன். போடுவோம், நல்லா வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக தான் வரும். இந்த மசாலா தக்காளி சாதம் ஸ்மெல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கே அடிமை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மசாலா. மசாலா நல்லா குக் ஆகணும். எப்பவுமே நம்மளுக்கு அவசரம் மட்டும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன், பொறுமையாக நம்ம பண்ணுறதா பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நல்லது நடக்கும். அதே மாதிரி தான் சமையலும். அவசரம் மட்டும் படவே கூடாது, பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் கேர் விட்டிங்கன்னா அவன் காலிடுவான். அவனை அதனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை வச்சது தான். அப்படியே விட்டுட்டும் பண்ணலாம், பட்டு அந்த டேஸ்ட் வராது. பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. சாங்ஸ் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டு சமையல் நல்லா தான் பண்ணுவேன். தோசையை சுட்டு எடுத்தோம்ல, அவனை ஓரளவுக்கு நல்லா ஊற்று எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஊற்றுங்க. உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றுறதை இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடகறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது என்னோட ஸ்டைலு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் வந்து போட்டு போங்க. முடிஞ்சா பண்ணுங்க. கொஞ்சம் வச்சுக்கிட்டு
வாட்டர் பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன், ஒரு சொம்பு சைஸில். நீங்கள் எப்படி ஊற்றுறீங்களோ ஊற்றிங்க. உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு, பழக்கம் போல எல்லாரும் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி இவன் கொஞ்சம் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம கடைசி டச் பண்ணிவிட்டு இவனை முடிச்சிட்டோன்னா இன்னைக்கு வடகறி ஓவர். மூடி வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். இந்த ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மசாலாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரலன்னா அப்போ அந்த மசாலா சரியாக குக் ஆகலன்னு இருக்கும். அதனால் மசாலாவை நல்லா குக் பண்ணுங்கள். அதுதான் மெயின். மசாலா நீங்கள் இந்த தட்டில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேல இந்த கொத்தமல்லியும் இந்த பெருங்காயத்தையும் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், வடகறி கதை முடிஞ்சிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூரி சுட போகிறோம். பூரி வீடியோ மாண்டேஜ் வந்தால் தான் வரும். வந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் கொதிக்க ஆரம்பிச்சிட்டான், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த டைம்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை போட்டுட்டு கூடவே என்ன பண்ணோன்னா இந்த பெருங்காயம் இருக்கான் பார்த்தீங்களா, பெருங்காயத்தை லைட்டாக வாசனைக்காண்டி கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுட்டோன்னு வச்சுங்களேன். போட்டுட்டு மறக்காமல் க்ளோஸ் பண்ணி எடுத்து நல்லா கட்டி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்த கையில் கொட்டிக்கிட்டு ஒரே கையில் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறேன்னு ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அதனால தான் ஆங்கிள் கொஞ்சம் கோளாராக வச்சுருப்பேன். இந்த டைம்லேயே கொத்தமல்லி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொத்தமல்லியோட சாறு வந்து வடக்கரில் இறங்கிச்சின்னு வச்சுங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக சுற்றி, அதுதான் நம்மளோட வடகரியோட ஸ்பெஷலே. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் அந்த வடகரியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடகரி சூப்பராக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவன் கோச்சிட்டு இருக்கான். இவனை அப்படியே விட்டனா வேலைக்கு ஆகாது. இவனை கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம். இவனை இப்படி மூடி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் அவன் கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் ஒன்றா சேர்ந்து பிரிஞ்சு சூப்பராக வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக ஒரு எண்டு கட்டு மட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வடகரி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, வாங்க பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டான் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவ்வளோதான் சூப்பரான வடகரி ரெடி. இப்போ இவனை ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இவன் கூட நீங்கள் என்ன வேணால் வச்சு சாப்பிட்லாம். பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, நீங்கள் என்ன மெயின் டிஷ் பண்ணுறீங்களோ அது கூட சைட் டிஷ்ஷாக வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் இல்லை இவன் மீந்துட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா கூட பழைய சோறு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இவனை ஒரு மேலே அப்படியே ஒரு சைட் டிஷ் மாதிரி மேலே வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருப்பான். சாப்பாடு தான் சூப்பராக இருப்பான். சாப்பாடு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு மேலே வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,